குபேரன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது வரப்போகும் நம்மளுடைய வக்ர குருப்பெயர்ச்சியை பற்றி, அதாவது செப்டம்பர் 2023 4/9/2023 குரு பகவான் குரு பகவான் மேச ராசியில், தன்னுடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ர நிலையாக 4 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரை 120 நாட்கள் அங்கு வக்ர குருப்பெயர்ச்சியாக உலவுகிறார். அப்படி இந்த வக்ர குருப்பெயர்ச்சியாக ஆவதால் இந்த 120 நாட்களில் குருவின் வக்ர நிலையால் 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்கள், பொதுவாக குரு பகவானுடைய பயிற்சி எப்போதுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை. குரு அருள் திருவருள் என்பார்கள். குரு பகவானுடைய பயிற்சியால் நாம் எல்லோருமே நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கிடைத்து விடுமா, நாம் நினைத்து கொண்டிருக்க காரியங்கள் கைகூடுமா, எதிர்பார்த்தது நடக்குமா, வேலை மற்றும் தொழில், திருமண காரியங்கள், புத்திர பாக்கியங்கள், தனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள சில பொறுப்புகளில் உயர்வான பதவிகள், மாற்றங்கள், கடல் கடந்த பயணங்கள், தன் படிப்பிலே நல்ல ஒரு உயர்வான நிலையை பெற வேண்டும், தான் விருப்பப்பட்ட துறையில் செல்ல வேண்டும் என்கிற ஆசைகள் எல்லாம் நாம் எல்லோருக்குமே உண்டு. அப்படிப்பட்ட ஆசைகளில் உங்களுடைய ஜாதகமும் நல்ல நேரங்களாக அமைந்திருந்து இந்த குருபொருளும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பலன்கள் உடனே நடக்கும். குருவருள் மட்டும் இருந்து ஜாதகங்களில் சரியான தசாபுத்தி இல்லை என்றால் அந்த பலன்களை சற்று நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாவீர்கள். ஜாதகம் நன்மையாக இருக்கின்றன, குரு பலவீனமாக இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம். அதுவும் காரியங்கள் தாமதமாகி நாம் நினைத்த காரியத்தை எப்படி வெற்றியடைய முடியும்? விதி என்ற சார்ட்டின் மூலமாக போகக்கூடிய ஜாதகம் முதல் நிலை. அதனால் விதியை பார், பின் மதியை பார். மதி என்பது சந்திரனுடைய நிலையை வைத்து பார்ப்பது. இப்போ நாம் கோச்சாரத்துக்கு பலன் சொல்வது எல்லாமே சந்திரனை மையமாக வைத்துத்தான். உங்கள் ராசியில் சந்திரன் இருந்தால் அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி. எல்லா உள்ள இறைவனையும், சித்தர்களையும், குரு பகவானையும், ஞானிகளையும் வணங்கி, உங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி, எல்லா வல்ல இறைவன் அருளால் இந்த வரப்போகும் 4 மாத குருப்பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதையும், அதற்கான பலன்கள், சரியான பரிகாரங்கள், வழிபாடுகளை இப்போது உங்களுக்கு வரிசைப்படுத்தி பேச இருக்கிறேன். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் குருவின் சாதகம் ஏற்கனவே 3ஆம் இடத்தில் குரு, அது மிகவும் குரு பகவானுடைய சோதனைகளையும் பாதகங்களையும் அதிகம் தருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த கிரகங்களும் இப்போது சாதகமாக இல்லை, ராகுவை தவிர. அந்த ராகுவும் கூட அக்டோபரில் மாறிட்டான்னா அந்த நன்மையும் நமக்கு மைனஸ் ஆகிவிடும். அதனால் இந்த குருவுடைய வக்கரத்தில் நீங்கள் உங்கள் உடம்பில் ஆரோக்கியத்தில் அதிகதொரு கவனத்தை செலுத்த வேண்டும். படிப்போ, பதவிகளோ, பொறுப்புள்ள வேலைகளோ மற்றும் வியாபார நிலைகளோ, அதை சீரமைக்கக்கூடியவைகளோ, இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மெத்தனமாக இருந்தால் உங்களுக்கு பாதகங்களே, பலவீனங்களே, பண விரயங்களே. யாருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் எந்த பொறுப்புகளிலும் நீங்கள் பார்த்து கையெழுத்திட வேண்டும். மற்றும் ஆள் ஜாமீன் பண பொறுப்புகளை மிக மிக உஷாராக இருக்க வேண்டும். எந்த வகையிலும் நீங்கள் கடன்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாவீர்கள். மற்றும் சொத்துக்களை எதிர்பார்ப்போ, சொந்த பந்தங்களுடைய உதவிகளோ, தன்னுடைய குடும்ப ஆதரவு உதவிகள்லாம் ஏற்படுவதற்கு அதிக கடினமே. நீங்கள் தான் உழைக்க வேண்டும். இரவு பகல் பாராது எதிலும் செயல்பட வேண்டும். இறைவனுடைய அருளை நீங்கள் பெறுங்கள். எல்லாரையும் விட இறைவனுடைய அருளையும் குலதெய்வ ஆசியையும் நீங்கள் பெற்றால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்புகள் வராமல் இந்த வக்கர குருப்பெயர்ச்சியை நீங்கள் சற்று சாதகமாக செல்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. இதோடு உங்கள் ஜாதகத்தில் சாதகமான காலகட்டங்கள் இந்த நேரம் இருந்தால் நிச்சயமாக இந்த வக்கர குருவினுடைய கெடுபலங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து ஓரளவு தன்னை தற்காத்து கொண்டு நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 5, 8 சாதகமே. அதிர்ஷ்ட வாஸ்து திசைகள் மேற்கு, வடக்கு. இந்த திசையினுடைய பயிற்சி முயற்சிகள் நன்மையே. ஆலயங்கள் என்று சொன்னால் சேலம் ராஜகணபதி மற்றும் திட்டை ராஜகுரு, சிதம்பரம் சென்று நடராஜ பெருமாளையும் கோவிந்தராஜ பெருமாளையும் தில்லை காளியையும் நான்முகியையும் ஒரு சேர வழிபட வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்க வேண்டும். இவரெல்லாம் வணங்கிய பிறகு சிதம்பரத்தில் 3 லிங்கங்களுக்கு அபிஷேகங்கள் இருக்கின்றன. ஸ்படிகலிங்கம், மாணிக்கலிங்கம், மரகதலிங்கம். இந்த ஒரு லிங்கத்தினுடைய அபிஷேகங்கள் ஏதேனும் ஒன்றை காண வேண்டும். அது மட்டுமல்ல, அன்று இரவு
அர்த்தஜாம பூஜை 108 சைவ ஸ்தலங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பஞ்சமுக ஸ்தலங்களிலும் பஞ்சமிக ஆகாய ஸ்தலமாக என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரம் நடராஜ பெருமானை இரவு ஒரு அர்த்தஜாம பூஜை 10 பலன் தரிசித்தால் 108 சிவனையும் தரிசித்த பலன் வேறு எங்கும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சிதம்பரம் நடராஜ பெருமானை உலகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஆகர்ஷண சக்தி இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் அதிலே குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திலும் இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட நடராஜர் ஆலயத்தை சென்று வணங்கி இந்த கும்பத்தால் வரக்கூடிய வக்கர குருப்பேச்சனுடைய துன்பங்கள் நீங்கி அவருடைய பாதங்களை குஞ்சித பாதங்களை அவருடைய பாதங்களை வணங்கி சிவகாம சுந்தரையும் வணங்கி காளியையும் வணங்கி கோவிந்தராஜ பெருமானை வணங்கி நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெற பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். மற்றும் பால் பாயாசம் வெரைட்டி ரைஸ் படைத்து தானம் செய்வது கால்நடை பறவைகளுக்கு உணவு கொடுப்பது உரிய பரிகாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.